நவராத்திரி பண்டிகை காரணமாக உச்சநீதிமன்ற கேண்டீனில் அசைவ உணவுகள் வழங்கப்பட மாட்டாது என்று வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நவராத்திரி பண்டிகை காரணமாக உச்சநீதிமன்ற கேண்டீனில் அசைவ உணவுகள் வழங்கப்பட மாட்டாது என்று வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. அசைவ உணவுகள் மட்டுமின்றி பூண்டு, வெங்காயம் கூட உணவில் சேர்க்கப்படாது என தெரிகிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு கவலை தெரிவித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இணைந்து பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கடந்த காலங்களில் நவராத்திரியை கடைபிடிக்கும் வழக்கறிஞர்கள் மற்றவர்களுக்கு எந்த தடையும் விதிக்காமல் வீட்டிலிருந்து உணவை கொண்டு வருவார்கள் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதுவே உச்சநீதிமன்றத்தின் நடைமுறையாக இருந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு திடீரென கட்டுப்பாடு விதித்து பண்டிகை காலத்தில் நவராத்திரி உணவை மட்டுமே வழங்க கேண்டீன் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நவராத்திரி உணவு வழங்குவதை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றாலும் இந்த உணவு மட்டுமே வழங்கப்படும் என்பது மற்றவர்களுக்கு அநீதியானது என்று வழக்கறிஞர்கள் தங்கள் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். உச்சநீதிமன்ற கேண்டீன் அனைவருக்கும் உணவளிக்கிறது என்றும் அனைவரும் அதை சார்ந்தே இருக்கிறோம் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிலரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக அசைவம் அல்லது வெங்காயம், பூண்டுடன் உணவை பரிமாறாதது நமக்கு பன்முகத்தன்மைக்கு எதிரானது என்றும் இது மற்றவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பு தருவதாக இருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே நவராத்திரி உணவுகளுடன் வழக்கமான மெனுவையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற கட்டுப்பாடு எதிர்காலத்திற்கு ஒரு தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் என்றும் சிலருக்காக மற்றவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.